காலையில் எழுந்திரிச்சோடனே ராகுல் டிக்கி ப்ரோ இறந்துட்டாருன்னு பார்த்தோன்னே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டேன். ஆனால் ப்ரோ நீங்கள் எவ்வளோ பேர்த்த உங்கள் இதில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ரியாலிட்டியாக நடித்து நிறையா பேர்த்து சிரிக்க வச்சுருக்கீங்க. நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போனாலும் கண்டிப்பாக நம்ம மனசை விட்டு நீங்கள் போகவே இல்லை ப்ரோ. அது மட்டும் இல்லை, அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க. இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு திடீர்னு இறந்துடுறாங்க. ஒரு மாதிரி வெக்ஸாக இருக்குது. நான் எப்பயும் சொல்கிறது தான், தயவு செஞ்சு மற்றவங்களை எவ்வளோ சந்தோஷப்படுத்த முடியுமோ சந்தோஷப்படுத்துங்க. தயவு செஞ்சு அவர் ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்தார். அது மட்டும் இல்லை, நான் எப்பயுமே வீடியோலையும் சொல்லுவேன், பைக்கை எவ்வளோ பொறுமையாக ஓட்ட முடியுமோ தயவு செஞ்சு பொறுமையாக ஓட்டுங்க, சேஃபாக இருங்க. லைஃப் இன்றைக்கோ நாளைக்கோ தான். நம்மளுக்கு தலையில் 20ன்னு எழுதியிருக்கோ இல்லை 70ன்னு எழுதியிருக்கோ, நம்ம என்ஜாய் பண்ணுங்க, வேணான்னு சொல்லவே இல்லை. தயவு செஞ்சு அந்த அளவுக்கு நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். தயவு செஞ்சு சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. எனிவேஸ் ப்ரோ, ரெஸ்ட் இன் பீஸ் ப்ரோ. நீங்கள் எங்கே போனாலும் கண்டிப்பாக என் மனசில் நீங்கள் எப்பயுமே இருப்பீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான் ப்ரோ என் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டு இருந்த நீ, ஆனால் நீ இப்போ இல்லையே ப்ரோ, நீ போயிட்டியே ப்ரோ. எல்லாத்தையுமே சிரிக்க வச்சுட்டே இருந்த, ஆனால் நீயே இப்போ இறந்துட்டியே ப்ரோ. அதுதான் ப்ரோ மனசே ஒத்துக்க மாட்டேங்குது.